ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து சும்மா ஒரு ஃபன்னான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கலாம், அதாவது கணவாய் மீன் வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு வீடியோ போடுவோன்னு தான் எல்லாமே செட் பண்ணேன். செட் பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனால் என்ன ஆச்சு, நானே சொதப்பிட்டேன். எனக்கே சரியாக மீன் கழுவ தெரியல. சரி, இருந்தாலும் எடுத்த வீடியோவை போடுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபன்னாக பார்க்குறதுன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து கணவாய் மீன், அப்புறம் சாலை மீன் ரெண்டுமே நம்ம வந்து வாங்கியிருந்தோம். சாலை மீன் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கழுவி தருவாங்க. அவங்களும் பக்கத்தில் நின்று தான் பண்ண போகிறாங்க. நான் வந்து கணவாய் மீன் வந்து கழுவ போகிறேன். இந்த மீன் வந்து கழுவுறதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு சரி நம்ம நல்லா கழுவிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொதப்பிடிச்சு. அதாவது அதில் வந்து ஒரு இங்கு இருக்கும்ல, அந்த இங்கு கிளாண்டு அது வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாக பிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு அந்த டேப்பில் வந்து தண்ணியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எனக்கு வந்து ஃபெயிலியர் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனில் வந்து அந்த தோல் மாதிரி இருக்குது பாருங்கள், பிச்சு எடுக்கிறாங்கல்ல, அதுதான். நான் வந்து எனக்கு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் வீடியோஸில் பார்க்கும்போது எல்லோரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எடுத்தாங்க. அது ரொம்ப கஷ்டம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு உள்ளாடி ஒரு நாக்கு மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸிங்க, எடுத்த உடனே சூப்பராக வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த மீனுக்கோட அந்த பெரிய அந்த பகுதியில் நம்ம தோல் எடுக்கிறது இதுவுமே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்தது. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியன் உள்ளாடி அழுக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் கூட ஓகே, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு வழியாக ஒரு மீன் வந்து நான் வந்து கழுவி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு மீன் வந்து செகண்ட் மீன் வந்து ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த இங்கு கிளாண்ட் வந்து கிளியலை, அதாவது அப்படியே சூப்பராக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைப்பகுதியில் ஒரு குட்டி கல் மாதிரி இருக்கும், ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும், அதுவும் வந்துடுச்சு. அது வந்து நான் ரொம்ப சாகசம் பண்ணது மாதிரி அப்படி வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணெல்லாம் வந்து வீடியோஸில் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த சிசர்லாம் வச்சு ஈஸியாக கட் பண்ணாங்க. ஆனால் நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி அதுவே மிக்ஸ் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி கரெக்டாக வரல. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மொத்த இடத்தையுமே மீன் கழுவுறதுக்கு நான் தான் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம கழுவுற ஸ்பீடுக்கு நம்ம முடிக்க மாட்டோம்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து சைடில் கொஞ்சம் ஒதுங்கி நின்று பண்ணுறேன். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க தான் அந்த சாலை மீனெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஓரளவுக்கு அந்த எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. தண்ணியில் நல்லா கழுவிட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மீனை கழுவி மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க வேலை ஓவர். ஆனால் என்ன பாருங்கள், நான் வந்து இப்போ தான் ஒரு வழியாக ரொம்ப நேரம் டைம் எடுத்து ரொம்ப முதுகு வலியெல்லாம் வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணுறது கூட எனக்கு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் ஆச்சுது. ஆனால் வீடியோஸில் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. அப்பாடா அப்படிங்கிட்டு சொல்கிறது மாதிரி ஒரு வழியாக நம்ம மீனெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி மீன் கழுவின அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா கூட கமெண்ட்டில் சொல்லலாம், நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பல வகையான தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.